Hello everyone, welcome to Advanced Meta Ads Tutorials. இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு Facebook அண்ட் இன்ஸ்டாகிராமில் எப்படி ஒரு கரோசல் ஆட் ரன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இங்கே ரைட் சைடில் கொடுத்துருக்கிற மாதிரியான ஆடை Facebook அண்ட் இன்ஸ்டாகிராமில் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஆடை பாருங்கள். இதில் கரோசல் டைப்பில் மல்டிபிள் இமேஜஸ் வந்து அப்பியர் ஆகுது. அப்புறம் அதுக்கான டைட்டில், அப்புறம் டிஸ்கிரிப்ஷன், அப்புறம் டெடிகேட்டட் கால் டு ஆக்ஷனும் அப்பியர் ஆகுது. ஸோ இப்போது ஒவ்வொரு இமேஜுக்குமான டெடிகேட்டட் கால் டு ஆக்ஷன் நம்மளால கொடுத்துக்க முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் இதை கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஹோம் பேஜுக்கு வந்து இது ரீடைரக்ட் ஆகுது. ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு இமேஜுக்கும் நீங்கள் அதுக்கான டெடிகேட்டட் யூஆர்எல் கொடுத்துக்க முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம இதே மாதிரியான ஒரு கேம்பெயின் வந்து நம்ம இன்றைக்கி கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ பேசிக்காக அந்த கருசல் ஆடை நம்மளால ரெண்டு ஃபார்மேட்டில் கிரியேட் பண்ண முடியும். ஒன்று நீங்கள் மல்டிபிள் இமேஜஸை வச்சு இந்த கருசல் ஆடை ரன் பண்ண முடியும். ரெண்டாவது வீடியோவை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த கருசல் ஆடை ரன் பண்ண முடியும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஐட்டமுக்கும் நம்ம டெடிகேட்டட் ஹெட்லைன், அப்புறம் டிஸ்கிரிப்ஷன், அப்புறம் இண்டிவிஜுவல் கால் டு ஆக்ஷன்ஸ்க்கான லிங்கையும் நம்மளால கொடுத்துக்க முடியும். ஸோ நார்மலாக ஒரு இமேஜ் ஆட் ரன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு கால் டு ஆக்ஷன் தான் இருக்கும். அது ஏதாச்சும் ஒரு லிங்க்குக்கு தான் நம்மள ரீடைரக்ட் பண்ணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் உங்களுடைய 10 ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறதுக்காக இந்த கரோசல் ஆடை ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமான லேண்டிங் பேஜுக்கு யூசர் ரீடைரக்ட் பண்ண வைக்க முடியும். ஸோ இந்த கரோசல் ஆடை யூசர் பார்த்தீங்க அப்படின்னா ரைட்டு லெஃப்ட்டை கிளிக் பண்ணி அடுத்தடுத்து என்ன நம்மளோட ஆட்ல கொடுத்துருக்கோமோ அதை அவங்களால பார்க்க முடியும். அப்புறம் இந்த கரோசல் ஆட் ஃபார்மேட் பார்த்தீங்க அப்படின்னா இ-காமர்ஸ் பிசினஸ் ஓனர்ஸ் இல்லைனா சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ் இவங்க எல்லாமே இதை யூஸ் பண்ணி ஒரு பெட்டரான கன்வர்ஷன்ஸை எடுக்க முடியும். அப்புறம் இந்த கரோசல் ஆடோட கீ ஃபீச்சர்ஸை பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், மல்டிபிள் கார்ட்ஸை நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் அப் டு 10 கார்ட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இதில் இமேஜ் அண்ட் வீடியோஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு டைலை கிரியேட் பண்ண முடியும். அப்புறம் இண்டிவிஜுவல் லிங்க்ஸ் அண்ட் கால் டு ஆக்ஷன்ஸை உங்களால் ஒவ்வொரு கார்டுக்கும் உங்களால் கொடுக்க முடியும். அப்புறம் யூசர் உங்களோட ஆடை ஸ்வைப் அப் இல்லைனா கிளிக் இன்ட்ராக்ஷனை யூஸ் பண்ணி ஒவ்வொரு டைலை பார்க்க முடியும். நாலாவது, இந்த ஆட் ஃபார்மேட் பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸில் ரன் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமோட ஃபீட், ஸ்டோரிஸ், மெசேஞ்சர், அப்புறம் ஆடியன்ஸ் நெட்வொர்க்கில் கூட இந்த கரோசல் ஆட் வந்து ரன் ஆகும். லாஸ்ட்டாக இந்த கரோசல் ஆடை நீங்கள் டிஃப்ரெண்ட் அப்ஜெக்டிவ்ஸில் யூஸ் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வெப்சைட் டிராஃபிக் இல்லைனா சேல்ஸ் இல்லைனா என்கேஜ்மெண்ட் கேம்பெயின். ஸோ இந்த மாதிரியான கேம்பெயின் அப்ஜெக்டிவ்ஸை யூஸ் பண்ணி அதுக்கான டெடிகேட்டட் கோலை இந்த கரோசல் ஆட் மூலிமா நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். அடுத்து அனலிட்டிக்ஸ் அண்ட் மெட்ரிக்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ நீங்கள் ஒரு கரோசல் ஆட் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ கார்டோட கிளிக் த்ரூ ரேட்டை உங்களால் கண்டுபிடிச்சிக்க முடியும். அதாவது எத்தனை பேர் உங்களுடைய கார்ட்ஸை கிளிக் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 10 இமேஜை யூஸ் பண்ணி ஒரு கரோசல் ஆட் ரன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்போ ஒவ்வொரு கார்டுக்கும் எத்தனை கிளிக்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்றத இண்டிவிஜுவலாக இங்கே தெரிஞ்சிக்க முடியும். அப்புறம் டோட்டலாக எவ்வளோ இம்ப்ரெஷன்ஸ் உங்களுடைய ஆடுக்கு கிடைச்சிருக்கு, அப்புறம் என்கேஜ்மெண்ட் ரேட்டை உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு எத்தனை பேர் உங்களுடைய ஆடோட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க, இன்க்ளூடிங் ஸ்வைப் பண்ணவங்க, கிளிக் பண்ணவங்க, இது எல்லாமே ஆட் ஆகும். நாலாவது, லிங்க் கிளிக்ஸ். இதில் உங்களுடைய கார்டில் எத்தனை கிளிக்ஸ் நடந்திருக்கு அப்படின்ற டோட்டல் கவுண்ட்டை தெரிஞ்சிக்க முடியும். அஞ்சாவது, கன்வர்ஷன் ரேட். இதுக்கு நீங்கள் மெட்டாஃபிக்ஸில் வந்து உங்களுடைய வெப்சைட்டில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பர்ச்சேஸ்க்கோ இல்லைனா சைன்அப்க்கோ நீங்கள் கன்வர்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அப்போ அதை இங்கே தெரிஞ்சிக்க முடியும். அடுத்து எப்பெல்லாம் அந்த கரோசல் ஆட்ஸை ரன் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 5 எங்க லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் ப்ரொமோஷன்ஸ். இதில் நீங்கள் உங்களுடைய ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ண இல்லைனா அந்த ப்ராடக்ட்டை பற்றின ஃபீச்சர்ஸை மல்டிபிள் இமேஜஸில் இல்லைனா வீடியோஸில் நீங்கள் யூசருக்கு காட்டி கன்வர்ஷன்ஸை நீங்கள் எடுக்க முடியும். ரெண்டாவது, ஸ்டோரி டெல்லிங். இதில் உங்களுடைய பிராண்டை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் இல்லைனா உங்களோட ப்ராடக்ட்டை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயிலை நீங்கள் யூசருக்கு சொல்லலாம். மூணாவது, மல்டிபிள் ஆஃபர்ஸ். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 10 ப்ராடக்ட் வச்சிருக்கீங்க, 10 ப்ராடக்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் ஆஃபர்ஸ் தரீங்க அப்படின்னா அப்போ இந்த கரோசல் ஆடை நீங்கள் சூஸ் பண்ணலாம். அப்புறம் ஈவெண்ட் ப்ரொமோஷன்ஸ். இதில் நீங்கள் அப்கமிங் ஈவெண்ட்ஸ் என்ன, அப்புறம் ஸ்பீக்கர்ஸ் யார், அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ். ஸோ இந்த மாதிரியான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஈவெண்ட் ப்ரொமோஷன்ஸாக இந்த கரோசல் ஆட் மூலிமா ரன் பண்ண முடியும். லாஸ்ட்டாக சீசனல் கேம்பெயின்ஸ். இதில் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஹாலிடேஸ்க்கான ஆஃபர்ஸை ஆடாக ரன் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு கிறிஸ்மஸ் சேல், பொங்கல் சேல், நியூ இயர் சேல். ஸோ இந்த மாதிரியான சீசனல் பேஸ்ட் கேம்பெயின்ஸை கரோசல் ஆடாக நீங்கள் ரன் பண்ணலாம். ஸோ இந்த கரோசல் ஆடை இன்னும் நிறைய விதத்தில் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். சரி வாங்க இப்போ எப்படி இந்த கரோசல் ஆடை கிரியேட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கு என்னோட ஆட் அக்கௌண்ட்டுக்குள்ளே நான் போகிறேன். இப்போ ஒரு நியூ கேம்பெயினை நம்ம கிரியேட் பண்ணுவோம். அவேர்னஸ் ஆப்ஜெக்ட் நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் டிராஃபிக், என்கேஜ்மெண்ட் இல்லை லீட் எதை வேணால் சூஸ் பண்ணிக்காங்க. அடுத்து கண்டினியூ அப்படின்னு கொடுக்குறேன். அப்புறம் இந்த கேம்பெயினை நான் கிரியேட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரியே இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த கேம்பெயின் ரன் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா ஸ்டெப்ஸையும் நான் ஆல்ரெடி 25 வீடியோஸ் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அது ஒரு டைம் நீங்கள் பார்த்துட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா அப்போ கிளியராக புரியும். அப்படி இல்லைனா நான் கிரியேட் பண்ணும்போது எந்தெந்த ஸ்டெப்ஸ் உங்களுக்கு புரியலையோ அதுக்கான டெடிகேட்டட் வீடியோவை இந்த வீடியோ இருக்கிற சேம் பிளேலிஸ்ட்லேயே ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அப்புறம் நம்மளுடைய கேம்பெயின் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஸ்பெஷல் ஆட் கேட்டகரியிலும் வராது. ஸோ அதனால் இதை அப்படியே விட்டுறேன். அடுத்து ஏபி டெஸ்ட், அப்புறம் அட்வான்டேஜ் கேம்பெயின் பட்ஜெட், இது எதுவுமே நான் பண்ணல இந்த கேம்பெயினுக்கு. அடுத்து நெக்ஸ்ட் அப்படின்றது கொடுங்க. ஆட் செட் நேம் உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி கொடுத்துக்காங்க. ஸோ இதை நான் டெமோக்காக பண்ணுறதுனால இங்கே நான் இதை அப்படியே விட்டுறேன்.
அடுத்து பர்ஃபார்மன்ஸ் கோலில் மேக்ஸிமம் ரீச் ஆஃப் ஆட்ஸ் இல்லைனா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் இம்ப்ரெஷன்ஸ் இல்லைனா மேக்ஸிமம் ஆட் ரீகால் லிஃப்ட் இல்லைனா மேக்ஸிமம் த்ரோ ப்ளே வியூஸ். ஸோ இதில் எது வேணுமோ உங்களுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணிக்காங்க. ஸோ நான் இன்னைக்கு என்னோட ஆட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புளுக்கு ரீச் ஆனால் போதும். ஸோ அதனால் இதை ஃபஸ்ட் அப்படியே விட்டுறேன். ரெண்டாவது உங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிக்காங்க. அடுத்து டைனமிக் கிரியேட்டிவ்ஸ் எதுவும் நம்ம யூஸ் பண்ணல. ஸோ அதனால் இதை அப்படியே விட்டுருங்க. டெய்லி பட்ஜெட்டில் 200 அப்படியே இருக்கட்டும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்காங்க. ஈவன் நீங்கள் லைஃப் டைம் பட்ஜெட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நான் இன்னைக்கு டெய்லி பட்ஜெட்டில் ஒரு 200 ரேஞ்ச் அப்படியே விட்டுறேன். ஆட் ஷெட்யூலிங் எதுவும் பண்ண கிடையாது. அடுத்து ஆடியன்ஸ் கண்ட்ரோலில் நான் லொக்கேஷனை கம்ப்ளீட்டாக தமிழ்நாடுக்கு மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ என்டையர் தமிழ்நாடு நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அட்வான்டேஜ் ப்ளஸ் ஆடியன்ஸில் நான் எதுவும் யூஸ் பண்ணல. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்விட்ச் டு ஒரிஜினல் ஆடியன்ஸ் அப்படின்றது கொடுத்து உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் ஆடியன்ஸை பிக் பண்ணிக்காங்க. ஸோ இதுக்கான டெடிகேட்டட் வீடியோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இங்கே இதை பற்றி நான் டீட்டெயிலாக பேசல. அடுத்து பிளேஸ்மெண்ட்ஸ். இதில் நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிளேஸ் வேண்டாம் அப்படின்னா மேனுவலில் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் மாடிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஃபேஸ்புக்கோட மார்க்கெட் பிளேஸ் வேண்டாம், அப்புறம் ஃபேஸ்புக்கோட வீடியோ ஃபீட் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அப்போ இதெல்லாமே நீங்கள் அன்செக் பண்ணி உங்களுடைய ஆட் பிளேஸ்மெண்ட்லேருந்து எலிமினேட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் இன்னைக்கு இதில் இருக்கிற எல்லா பிளேசஸ்லுமே என்னோட கரோசல் ஆடை ரன் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இதை அப்படியே விட்டுட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுக்குறேன். இப்போ உங்களுடைய ஆட் நேமை கொடுத்துக்காங்க. அடுத்து ஐடென்டிட்டியில் உங்களுடைய ஃபேஸ்புக் பேஜ் அப்புறம் இன்ஸ்டாகிராம் பேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்காங்க. அடுத்து ஆட் செட்டப்பில் கரோஸில் செலக்ட் பண்ணுங்கள். இப்போது ஆட் கிரியேட்டிவில் அட்லீஸ்ட் 2 கார்டாச்சும் ஆட் பண்ணுங்கன்னு ஒரு மெசேஜ் வந்திருக்கும். ஸோ இங்கே நீங்கள் அப் டு 10 வரைக்கும் ஆட் பண்ணலாம். இப்போது ஆட் கார்டு அப்படின்றத கிளிக் பண்ணி உங்களுக்கு இமேஜ் இல்லைனா வீடியோவில் எது வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்காங்க. நான் எனக்கு இமேஜ் கார்டை செலக்ட் பண்ணுறேன். இப்போது நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கிற ஒரு சில இமேஜை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டாக இந்த இமேஜ் நான் சூஸ் பண்ணுறேன். கண்டினியூ கொடுங்க. இப்போது இதை எடிட் பண்ணி உங்களுடைய ஹெட்லைன், டிஸ்கிரிப்ஷன் அப்புறம் யூஆர்எல் நீங்கள் கொடுக்கணும். ஸோ ஹெட்லைனுக்கு நான் பிகம் எஸ்சிஓ எக்ஸிக்யூட்டிவ் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றத கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனுக்கு ஆல்ரெடி நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதையும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து வெப்சைட் யூஆர்எல். ஸோ ஒவ்வொரு டைலுக்குமான இண்டிவிஜுவல் யூஆர்எல் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நான் இன்னைக்கு காமனாக ஒரே யூஆர்எல் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் சிம்பிளிஃபைட் லேர்னிங் .in அப்படின்றத கொடுக்குறேன். அடுத்து ஆட் கார்டு அப்படின்றத கிளிக் பண்ணி திரும்ப ஒன்று ஆட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை டு ஆல் கார்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து ஹெட்லைனுக்கும் டிஸ்கிரிப்ஷனுக்கும் எனேபிள் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கப்புறம் கிரியேட் பண்ணுற எல்லா டைலுக்கும் இதே ஹெட்லைன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்து அப்ளை ஆகிடும். ஸோ நான் இன்னைக்கு காமனான ஒரே ஹெட்லைன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்காங்க. ஸோ இப்போ எடிட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அதே டிஸ்கிரிப்ஷன், கண்டென்ட் அப்புறம் வெப்சைட் யூஆர்எல் வந்து இங்கே அப்பியர் ஆகும். ஸோ உங்களுக்கு இந்த டைலுக்கு வேறு யூஆர்எல் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை இங்கே மாற்றிக்காங்க. அடுத்து இதே மாதிரி நான் ஒரு 3 கார்டை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 டைலை வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அப்புறம் எடிட் பிளேஸ்மெண்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃபேஸ்புக்கோட ஃபீட், மார்க்கெட் பிளேஸ், ப்ரொஃபைல் ஃபீட் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஒன்று கிளிக் பண்ணி நீங்கள் இந்த பிளேஸ்க்கான டெடிகேட்டட் இமேஜை கூட நீங்கள் மாற்றிக்க முடியும். அடுத்து பிரைமரி டெக்ஸ்ட்டுக்கு நான் ஆல்ரெடி கண்டென்ட் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதையே நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ பிகம் எஸ்சிஓ எக்ஸிக்யூட்டிவ் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன் ஜஸ்ட் 6 months அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ கீழே வந்தீங்க அப்படின்னா நிறைய வேரியேஷன்ஸ் வந்து மெட்டா ஆட்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஓகே அப்படின்னா நீங்கள் இதே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்னைக்கு அப்ளை ஆல் டெக்ஸ்ட் வேரியேஷன் அப்படின்றத கொடுத்து இது எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து கீழே வந்தீங்க அப்படின்னா கால் டு ஆக்ஷனில் இங்கே நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எது இதில் சூட்டபுளாக இருக்கோ அதை கொடுத்துக்காங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு சப்ஸ்கிரைப், சைன் அப், ஷாப் நவ், வாட்ச் மோர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எதை வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ என்னோட கேஸ்க்கு கான்டாக்டர்ஸ் அப்படின்றது கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் இதை அப்படியே யூஸ் பண்ணுறேன். இப்போது ஆட் ப்ரிவியூவை டர்ன் ஆன் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா யுவர் ஆட் ஒன்ட் டெலிவர் டு 9 பிளேஸ்மெண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ண நீங்கள் கீழே வந்து உங்களுடைய டெசிக்னேஷனை நீங்கள் கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல நான் வெப்சைட்டுக்கு தான் யூஸர் ரீடைரக்ட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வெப்சைட்டை கிளிக் பண்ணி சோர்ஸ் யூஆர்எல் நான் சிம்பிளிஃபைட் லேர்னிங் .in அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா எரருமே கிளியர் ஆகிடும். ஸோ இப்போ கொஞ்சமாக ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆடுக்கான ப்ரிவியூ எல்லாமே வந்துருச்சு. ஸோ இதை தான் நம்ம ஸ்டார்டிங்லேயும் பார்த்துருந்தோம். ஸோ யூசர் ரைட்டு லெஃப்ட் ஏரோ யூஸ் பண்ணி அவங்களால நாம் ஆடாக ரன் பண்ணியிருக்கிற எல்லா டைலுமே பார்க்க முடியும். இல்லைனா ஸ்வைப் லெஃப்ட் அண்ட் ரைட்டை யூஸ் பண்ணி யூசர் நம்மளுடைய எல்லா கார்டையுமே அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு ஆட் டைப்புமே எப்படி அப்பியர் ஆகும் அப்படின்றத இங்கே ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணிக்காங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் டைல்ஸ் வந்து அப்பியர் ஆகுது. அடுத்து
ட்ராக்கிங்கில் நீங்கள் பிக்சல் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அப்போ வெப்சைட் ஈவெண்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்காங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய கரோசல் ஆடை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ பப்ளிஷ் அப்படின்றத கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கரோசல் ஆட் வந்து பப்ளிஷ் ஆயிடுச்சு. ஸோ இது மினிமம் ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு ரிவ்யூ ப்ராசஸில் இருந்து தான் ரன் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு கரோசல் ஆட் அப்படின்னா என்ன, அப்புறம் அதை எப்படி கிரியேட் பண்ணுறது சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்கேஸ் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, அப்போ தான் அடுத்த போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ குட் டே.